வணக்கம் மக்களே, மேகமலையில் ஒரு சூப்பரான ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி பண்ணலான்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படி அந்த ஜீப் சஃபாரியில் இருக்கிற அழகழகான இடங்களெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ காரில் ஏறிக்கிட்டே பேசுவோம். மேகமலையில் ஒரு சர்டன் தூரம் வரைக்கும் தான், அதாவது மணலாறு அப்படிம்பாங்க, அது வரைக்கும் தான் நம்மளோட ஓன் காரில் போக முடியும். அதுக்கப்புறம்லாம் ரோடு நல்லா இருக்காது. அதனால் நம்மளோட ஓன் காரில் போகிறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. அப்புறம் எப்படி போகிறது அப்படின்னா, அங்கே ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து மகாராஜா மெட்டு அப்படின்னு ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருக்குது. அதுக்கு நம்ம அந்த ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். போகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ மணலாறு போயிட்டு அங்கே ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிவிட்டு அங்கே போய் பேசுவோம். இதுதான் நான் சொன்ன அந்த மணலாறு. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளோட ஓன் கார் வரும். அதுக்கப்புறம் இந்த நிற்கிது பார்த்தீங்களா ஜீப்பு, இதில் ஒன்று நம்ம ஹையர் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக நம்ம ட்ராவல் பண்ணணும். நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஜீப் சர்வீசஸ் இருக்குது. அந்த ஜீப் சர்வீசஸ் 1500 வாங்குறாங்க ஒரு ஜீப்புக்கு. அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு நம்ம இங்கே போனோம்னா இங்கேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டரில் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுது. ஆஃப் ரோடு அதுலேயே அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம்னா மணலாறு மகாராஜா மெட்டு வரும். அப்படி மகாராஜா மெட்டுக்கு போகிற பாதையில் இருக்க பிரிட்ஜு தான் இது. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தில் சூர்யா அந்த பசங்களை தேடி வருவார்ல, அந்த சீன் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜில் தான் ஷூட் பண்ணாங்க. ஜெய்பீம் ஷூட்டிங் இங்கே தான் நடந்திருக்கு. பட்டு மூணாறுன்னு நமக்கு படத்தில் காமிச்சிருக்காங்க. நடந்தது மேகமலையில் தான். நாங்கள் இப்போ ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிவிட்டு மகாராஜா மெட்டு அப்படின்னு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஜீப் டிரைவர் எல்லாமே ரொம்ப சூப்பரான கேரக்டரு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இப்போ கேள்விப்படுறீங்களா, மகாராஜா மெட்டு, மணலாறு, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மலை கிராமங்கள், ரைட்டுங்களா. இந்த மணலாறை தாண்டினோடனே வெந்நியாறு அப்படின்னு ஒரு மலை கிராமம் இருக்குது. அங்கேயும் இந்த ஜெய்பீமோட ஷூட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வெந்நியாருக்கு அப்புறம் மகாராஜா மெட்டு அப்படின்னு ஒரு இடம். ஸோ இது எல்லாமே இந்த மேகமலையில் இருக்க சின்ன சின்ன மலை கிராமங்கள். இப்போ இந்த இடம் வரைக்கும் நல்ல தார் ரோடு போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு டீ கடை இருக்கும். அதை தாண்டி போகிற ரோடு எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போகலாம், ஆனால் பெருசாக எதாவது டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஜீப்பை ஹையர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சேஃப். ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரே டீ கடை இதுதான். இந்த இடத்துக்கு அப்புறம் எந்த டீ கடையுமே கிடையாது, சரியா? எதுதான்டா உங்களுக்கு வித்தியாசமா இல்லை? இந்த டீ கடையும் அந்த ஜெய்பீம் படத்தில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சூர்யா அந்த குழந்தையும் அவன் அம்மாவோட டீ சாப்பிட்ற. இங்கேருந்து அந்த ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ரோடெல்லாம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படியே ரோடெல்லாம் அப்படி ஜல்லியாகவே இருக்குது. இந்த மேகமலையை பற்றி இந்த ஜீப் டிரைவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு வாங்க நம்ம கேட்போம். டீ பிளான்டேஷன் மட்டும்தான். மொத்தம் 7 கிராமம் இருக்குது. 7 கிராமமா? ஆமாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் இருக்கும். ஒரே ஓனர் ஒரே கம்பெனி. என்ன கம்பெனி? உட்பிரேயர்னு இருக்கு. ஓகே, உட்பிரேயர். ஆமாம், ஓகே. ஒரே கம்பெனி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேகமலைன்னு ஒரு ஊர் கிராமத்தை பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஹைவேஸ். இப்போ மணலாறு. இதுக்கு அடுத்து அந்த கேட்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம். நம்ம வண்டி பார்க் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே போகையில் ஒரு ரோடு இருக்கு. அதுக்குள்ள ஒரு கிராமம் இருக்கு. ஓகே. அப்பர் மணலாறு. ஓகே, சரி. என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு? அங்க என்ன இருக்கும்? அங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே இதே மக்கள் தான். ஆனா ரோடு கம்பெனி ரோடு. கம்பெனியோட. அப்ப உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ள பிரைவேட்டால அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரோடுமே பாத்துக்கிட்டீங்கன்னா 2014 தான் இந்த கம்பெனி கிட்ட இருந்து கவர்மெண்டே வாங்கியிருக்காங்க. டோட்டலா பார்த்தோம்னா இந்த ரோடு மட்டும் தான் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஓகே. இந்த நிழல் கூட, அதுக்கப்புறம் பேரூராட்சி இருக்கு, ஓகே, மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். பாக்கி எல்லாமே ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். இந்த கம்பெனியோட காட்டேஜ் தான் இருக்கு. 1, 2, 3 காட்டேஜ் இருக்கு. ஓகே, சரி. ஆன்லைன் புக்கிங். சரி. நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆமா, ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தானே? ஆமாம், தமிழ்நாட்டுக்காரங்க.
ஆனால் ஸ்டார்டிங் வந்து 12,700 ரூபாண்ணா. 12,700. ஆமாம், ஃபுட்டு எல்லாமே உள்ளே கொடுத்துருவாங்க. சமைச்சே கொடுப்போம். ஆமாம் ஆமாம். 12 மணிக்கு உள்ள என்ட்ரி கொடுக்கணும். திருப்பி 11 மணிக்கு 24 ஹவர்ஸ் தான். மறுநாள் காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு காலையில் மதியம் நைட்டு காலையில் 3 வேலை தான். ஆமாம் ஆமாம், 3 வேலையுமே கொடுத்துருக்குறோம். 12,500 ஒரு நாளைக்கு. அதனால ரூம் பார்க்க முடியுமா இப்போ நம்ம? இப்போ பார்க்க முடியாது, ஆன்லைன்லேயே பார்க்கலாம்ல. நம்ம உட்பிரேயர்னு அடிச்சிட்டோம்னாலேவும் உட்பிரேயர் மேகமலைன்னு போட்டோம்னாலே எல்லாமே வந்துடும். ஸோ இது அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த கம்பெனியே மெயின்டைன் பண்ணுது உள்ள. சரி 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 சரி. சரி, நீங்கள் தங்குறப்ப என்ன நம்ம வித்தியாசமாக பார்க்கலாம்? நைட்டு விலங்குகள் வர்றது பார்க்கலாம், அனிமல்ஸ் பார்க்கலாம். அனிமல்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே லக் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓ சரி சரி. எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் நம்ம இதுதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஓ சரி சரி சரி. எல்லாமே இருக்கு. புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு, கரடி இருக்கு, யானை இருக்கு, காட்டு எருமை இருக்கு, கழுதை இருக்கு. நம்ம இப்போ வந்த இடத்தோட பேர் வந்து வெண்ணியாறு. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இடமும் அந்த ஜெய்பீம் படத்தில் ஷூட் பண்ண இடம் தான். அது என்ன சீன் அப்படின்னா, அந்த ஜெய்பீம் படத்தில் வர்ற இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் சீனு இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. வெண்ணியாறு பகுதி. ஸோ அதுதான் எஸ்டேட் மக்கள் இருக்கிற ஏரியா. ஸோ வெண்ணியாறு டு ராஜாமெட்டு போகிற ரோடு தான் அது. ஸோ இப்போ ராஜாமெட்டு போயிட்டுருக்கோம். இப்போது கீழே வந்து மகாராஜாமெட்டு கீழே வண்டியில் வந்துட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக மேலே ஏறி போயிட்டுருக்கோம்.
ஸோ எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் இருக்குது. ரொம்ப சூப்பரான ரொம்ப அருமையாக நடந்தா இது. உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.